ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதையும் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற இந்த பொட்டேட்டோ ரெசிபி வந்து அதிகமான டைம் எடுக்காது, அதிகமான மசாலா, ரொம்ப ஸ்பைசி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போது நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தொலியை சீவிட்டு நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள், அப்போனா இது சீக்கிரம் வேகும். அதனால் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணுற கேப்லேயே இதோட சத்துக்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கோட சயின்டிஃபிக் நேம் வந்து சோலானம் டுபேரோசம். இதில் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக உதவும். அப்புறம் இதில் எக்கச்சக்கமான சத்துக்களும் இருக்குது. அது வந்து என்ன மாதிரியான சத்துக்கள்னால் பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சிங்க், விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து மவுத் அல்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புண்ணுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இதோட நன்மைகள்னு எடுத்துக்கலாம். வீடியோவோட லாஸ்ட்டில் இதோட தீமைகள் பற்றியும் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பூண்டை இந்த உரலில் போட்டு லைட்டாக தட்டி மாத்திரம் எடுத்துடலாம். அதிகமாக ரொம்ப அரைக்கணும், அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஆகணும்னு கிடையாது. 1-2 தட்டி எடுத்தால் போதும். பூண்டு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்குனால சில பேருக்கு வந்து வாயு கோளாறு வரும். அந்த வாயு கோளாறை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரெசிப்பியில் வந்து பூண்டு சேர்க்குறோம். இப்போது நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா தாளிக்கிறதுக்காக தான். மற்றபடி இந்த நம்ம 3 ஐட்டம் தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த 3 ஐட்டம் போதும். அதாவது காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு அதிகமாக ஒரு ஸ்பைஸு மசாலா சேர்த்தோம் அப்படின்லாம் இருக்காது. லைட்டாக மைல்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குனாலே நான் ஸ்பைஸியாக தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கொஞ்சம் மைல்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அது வந்து ஒரு 50% பொரியணும். இப்போ நம்மளோட கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே ஒரு 50% நல்லா குக் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயே லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற கரம் மசாலா சேர்த்தேன். அது நீங்கள் கரம் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து இதை அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே சூப்பராக ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து அதை சாப்பிடும்போது வயிற்றில் இந்த மாதிரி ஒரு மாதிரி வயிற்று உப்பிசமாக வர்றது, அதுக்கப்புறம் சில பேருக்கு நெஞ்செரிச்சல், ஏன்னா அதோட அதிகமான ஸ்பைசி காரணமாக இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி மைல்டாக ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் அந்த நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மைல்டான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்காதவங்க கன்ஃபார்மாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பித்தான் ஆகணும். அது என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து சூஸ் பண்ணுற முறையை நான் சொல்லிடுறேன். சில உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி முளைச்சி அதுக்கப்புறமா பச்சை கலரில் இருக்கும். அதை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அதில் வந்து சில விஷ அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடாது. அதை ஸ்கிப் பண்ணிடுங்க.
இந்த உருளைக்கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே கிழங்கு வகைகளை வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறனால வெயிட் கெயின் அதிகமாக ஆகும். ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. சில பேருக்கு அடிக்கடி வயிற்று உப்பிசம், வாயு தொந்தரவு மாதிரி இருக்கும். அவங்களும் இந்த உருளைக்கிழங்கை தேவையான அளவு உணவில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.